ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட் புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மெல்ட் பண்ண சுகரை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை சுகர் சிரப்பை நான் அந்த பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது அப்படியே செட் ஆகட்டும். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ப்ரெட் புட்டிங்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக அடித்து எடுத்துக்கிறேன். இதுக்கு கூட நான் ஒரு ஃபுல் எக் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி வெனிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்வீட்னஸ்க்கு வேண்டி இதுக்கு கூட கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த மிக்ஸை இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். நான் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் 15 to 20 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். இப்போ வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வெந்துடுச்சு. நான் இதை இறக்கி வச்சுருக்கேன். இப்போது இதோட ஓரங்களை ஒரு கத்தி விட்டு லைட்டாக இலக்கி எடுத்துக்கலாம். இப்போது வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Like and subscribe to my cute mom's channel. Don't forget to subscribe. Bye bye. Thanks for watching.